வந்து சாரதா கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே ஆறுதல் சொல்கிறாரு. எல்லாருக்குமே அந்த பையன் வரட்டும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து நர்மதா ரொம்ப பயப்படுறா. நர்மதா பயப்படாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத, எந்த தப்பும் இல்லைன்னா ஏன் பயப்படணும், இதே தான் அக்காவும் சொன்னா, எனக்கு தெரியும் காவேரி எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப போல்டாக இருப்பா, அவளை மாதிரி இரு, அவளோட தங்கச்சி இல்லை, காவேரியோட தங்கச்சி எப்படி இருக்கணும், போல்டாக தானே இருக்கணும், நீ ஏன் நர்மதா இப்படி இருக்க அப்படின்னோடனே, இல்லைம்மாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நம்ம பயப்படணும், உன் மேலே தப்பு இல்லாத மாதிரி நீ ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ தான் போல்டாக இருக்கணும், அந்த பையனை நான் வந்து போல்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறத நீ போல்டாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னு. மாமா எனக்கு பயமாக இருக்குமா, நான் தான் இருக்கேன்ல உன் கூட அப்படின்னு. சரிங்க மாமா அப்படின்றாங்க. அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு, நீ வந்து எங்கள் வீட்டில் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஃபோன் பண்ணானோன்னே, இல்லை மாமா அவனே சொல்லிட்டான் சாயந்தரம் 5 மணிக்கு இங்கே வரானானோன்னே, சரி கவலைப்படாத, மாமாவும் இங்கே தான் வருவேன், நீ கவலைப்படாமல் இருக்கணும், உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் மாமான்றாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரியும் வந்துடுறாங்க. நான் வந்துட்டோன்னே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ விஜயும் இருக்கார். விஜயை பார்த்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. இவர் எதுக்கு கூப்பிட்டீங்க, இவர்கிட்ட ஏன் சொன்னீங்க, இவருக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டு வந்து சாரதா வந்து, இந்த விஷயத்தை நீ தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போயிடு, இந்த விஷயத்தில் இவர் தான் நல்லா வந்து படி சொல்லுவார், என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் எல்லாத்துக்கும் இவரை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இவருக்கு என்ன தெரியும், இவரும் அந்த பையனை அடிக்க தான் செய்வார், மற்றபடி அந்த பையனுக்கு என்ன சொல்ல போகிறார் புத்திமதி. பார்த்தா அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகும், இவர் வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக அவரால் தீர்க்கவே முடியாது, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் விடுங்க, நீ ஒன்றும் பேச வேணா காவேரி, நீ அமைதியாரு, அதான் நான் அந்த தம்பியை கூப்பிட்ருக்கேன்ல, அவர் பார்த்து பாருனோன்னே, சே நான் ஒருத்தி இருக்க என்னை பற்றி யோசிக்காமல் அவளுக்கு நான் தானே அக்கா, நான் தான் பேசணும், இவரை கூப்பிட்டு வந்து மதிசம் பண்ண வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. இங்கே வந்து அப்படி என்ன பண்ணுறாரு நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக அந்த பையன் வராரு. அந்த பையன் வந்து ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. இந்த மாதிரி எனக்கும் வந்து நர்மதாக்கும் சம்மந்தம் இருக்குது, நானும் அவ்வளோ நல்லா சுற்றணும், அவள் என்னை லவ் பண்ணா, நாங்கள் இப்போ ஊரில் சுற்றணும் அப்படின்லாம் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் எல்லாருமே கோவமாக கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து சாரதாக்கு செம கோவம் வருது. அந்த பையனை அடிக்கணும் போல வந்து கிட்ட கோவமாக, எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் பொண்ணை பற்றி இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க. உடனே விஜய் தடுத்து நிறுத்துறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்றாரு. உடனே வந்து விஜய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியாகிடுறாங்க. அடுத்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் இருங்க, நான் பேசிக்கிறேன், சரிப்பா நீ எல்லா ப்ரூஃபும் காட்டிட்டேன், எல்லாம் பேசிட்டு இப்போ என்ன தான் சொல்ல வர, உங்கள் பொண்ணு தப்பானவன் சொல்ல வர அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம் சார், நான் அதுதான் சொல்ல வரேன், என்னமோ நல்ல பொண்ணு மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா, சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்கா அடுத்து என்னொன்னே, நான் ஒன்றும் பண்ணல சார், நான் சொல்லிட்டு போக தான் வந்தேன், சொல்லிட்டியா முடிஞ்சதா, எங்கள் பொண்ணை பற்றி நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பிடுவோமா சார், நான் அதை ப்ரூஃப்லாம் காட்டுறேன், யாருக்கு என்ன ப்ரூஃப் காட்டுறேன், எந்த ப்ரூஃப் காட்டினாலும் நம்பிடுவேன், நான் அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே பழகினா, நர்மதா உன்னை நம்பி பழகினா, இப்போ கூட நாங்கள்லாம் சொன்னோம், எதுக்காக நீ போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கு உன் படிப்பு பாதிக்கும்னு சொல்லிட்டு, அவள் ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கா, அந்த பொண்ணை வந்து நீ தப்பாக சொல்கிற அவ்வளோதானே அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறேன். சார் நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன், உண்மையாக தானே சொல்கிறியா, இந்த ஃபோட்டோஸ்லாம் உண்மையா, இப்போவே இந்த ஃபோட்டோஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ சொல்கிறது உண்மைன்னா இப்போ ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டு அந்த பையன் அதிர்ச்சி அடையாது. சார் ஸ்டேஷனுக்கு போட உங்கள் குடும்பமானதான் சார் போவோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் குடும்பமானதானே போகுது, என்னப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சார், அதெல்லாம் வேணாம் சார், தெரியுதுல்ல பயம் இருக்குல்ல, இந்த பையன் தான் இருக்கணும், இந்த ஒழுங்காக ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஃப்ரெண்டியாக பேசுகிறான்னா அந்த பையன்கிட்ட எவ்வளோ நம்பி பேசியிருப்பா, அந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. அந்த பையனுக்கு எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அந்த பையனும் புரிஞ்சுக்கிறாரு. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதால் வந்து நம்ம நர்மதா அதுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விஜய் வந்து பாராட்டுறாங்க. இதை பார்த்தா காவேரி ஆச்சரியமாக இருக்குது, விஜய்க்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி.